நான் உங்களை பார்த்து கேட்குறேன், எத்தனை பேர் பொழுது விடிய தண்ணிய நைட்ல இருந்து ஜோம் பண்ணிருக்கீங்க? எப்பமாவது ஜோம் பண்ணிருக்கீங்களா? தலைக்கு மேலே பிரச்சனை இருந்தாலும் அந்த தப்பை மட்டும் என்ன செய்ய மாட்டோம். எவன் என்னதான் ஆனால் என்ன ஃபோனில் போட்டு விட்டுட்டு கொஞ்ச நேரம் அழுதுட்டு என் மீப்பர் அப்படின்ட்டு தொடச்சிட்டு என்ன செஞ்சிருவான், தூங்கிடுவான். ஜெபிக்க மாட்டோம். எனக்கு தீவிர விசுவாசம் இருக்குமானால் யாக்கோபு சொன்னது போல, ஆண்டவரே நீர் எனக்கு செய்யாம நான் உங்களை விட நீங்க எனக்கு நிச்சயமாய் செய்தாகணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நிச்சயமாய் ஆண்டவரே, யாக்கோபுக்கு நீ நிச்சயமாய் செய்திருப்பீரே, ஆனால் எசேக்கியாவுக்கு நீ நிச்சயமாய் செய்திருப்பீரே. ஆனால் வசனத்தில் வாசிக்கிறோம், எலியா என்பவன் பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு எப்படி ஜெபம்னானா? யாக்கோபு 5:17 அது கருத்தாயின் தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கு. சரியான மொழியாக்கத்தில் சொல்லணும்னா அவன் தீவிரமாய் ஜெபம் பண்ணானா. அவன் ராஜாட்ட வந்து சொல்றான், என்னுடைய வாக்கின்படியே அன்றி இந்த தேசத்தில் என்ன செய்யாது, மழையும் பெய்யாது பனியும் பெய்யாதுன்ட்டு போய் தூங்கியிருப்பானா? அவன் செறப்பில் நின்று இருப்பான், ஆண்டவரே நான் சொல்லிட்டேன், என்ன சொல்லிட்டேன், மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டேன், நான் சொல்ல தண்டி மழை என்ன செய்யக்கூடாது. மழை பெஞ்சா அடுத்து எலியாவுக்கு மரியாதை கிடையாது. அடுத்து எலியாவை இழுத்துட்டு வந்து வெட்டாம விட மாட்டா. யாரு வெட்டாம விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டேன். யாரு? யேசபேல். சும்மா விட மாட்டா. ஏற்கனவே பல பேர் என்ன செஞ்சுட்டா, கொன்னுட்டா. இவன் சொல்லியிருக்கான் 3 வருஷம் 6 மாதம் நான் சொல்ல தண்ணி மழை பெய்யாதுன்னா அந்த வார்த்தை நடக்கலைன்னா மதிப்பு இல்லை. அப்போ நான் அவன் சொல்லிட்டு வந்ததும் இல்லாம அவன் நிச்சயமாய் நான் சொல்றேன், அவன் பயங்கரமா என்ன செஞ்சிருப்பான், ஜெபம் பண்ணிருப்பான். கர்மேல் பர்வதத்தில் அக்னி இறக்கின உடனே ஆகாப்ட்ட சொல்றான், மழை பெய்ய போது சீக்கிரம் என்ன செஞ்சிடும். என்ன ஆள் எல்லாம் ஒரு டல்லா இருக்கீங்க, விடமாட்டேன் உங்களை இன்னைக்கு. நான் இன்னைக்கு உங்களை விட மாட்டேன். நீங்கள் தெளிவாக தண்ணி விட மாட்டேன். தெளிவுன்னா நான் எனக்கு திருப்தியாக தண்ணி விட மாட்டேன். இன்னைக்கு ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா, பயப்படாதீங்க, 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? கர்மேல் பர்வதத்தில் ஆகாப் ராஜா சொல்றான், எலியா தீர்க்கதரிசி சொல்றான், பெருமழை என்ன செய்ய போகுது, சீக்கிரம் வீட்டுக்கு போங்கயா, பெருமழை பெய்ய போகுது, நீர் நனைஞ்சிடக்கூடாது, சீக்கிரம் என்ன செய்யும், வீட்டுக்கு போகும்ட்டு மேலே மலை உச்சியில் போய் பார்த்தா அங்கே பப்பரப்பான்னு இருக்கு வானம். ஒத்த மேகம் கூட கிளியராக இருக்கு. வானம் எப்படி இருக்கு? மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகளே எலியாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் நினைக்கிறேன் எலியாவுக்கு ஒரு பயங்கரமான வைராக்கியம். இப்போ நான் மழை பெய்யும் என்ன செஞ்சுட்டேன், மழை பெஞ்சாகணும். மழை பெய்யாமல் இந்த இடத்த விட்டு நான் நகர போறதே இல்லை.